ஃபைனல் தாட் ஆன் அசெட். ஃபைனல் தாட் ஆன் அசெட்னா எப்படிலாம் நம்ம வந்து அசெட் கிளாஸை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்றதுனா ஒரு ஃபைனலான வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபார் தி ஹோல் வேர்ல்ட் ஃபார் 95% ஆர் 90% ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலா வந்துச்சு தான் ஒரு 90% ஆஃப் த பீப்புள் வந்துன்னா அதை வச்சு தான் ரன் பண்ணுறாங்க அவங்களோட டெய்லி லைஃப்பை. ஒர்க் ஹார்ட் பே ஸ்லிப், ஒர்க் ஹார்ட் பே ஸ்லிப். நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளோட செலவை வந்து பார்க்கணும், தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும், சாவர வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதான் வந்து அதோட மோட்டோ இல்லை வந்து அதோட மெயின் கான்செப்டே அதுதான், ஒர்க் ஹார்ட். அவ்வளோதான். அந்த ஒர்க் ஹார்ட் அப்படின்றதுல வந்து எப்படி அந்த இதை உடைச்சிட்டு நம்ம எப்படிலாம் வந்துன்னா வாழ்க்கையில வந்து மேலும் மேலே வந்து உயரலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை வந்துன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா இல்லை ஒரு ஸ்டெப்பா வந்து சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து என் ஃப்ரெண்டு இருக்கான்னு வச்சுங்களேன். என் ஃப்ரெண்டு வந்து என்னன்னா அவனோட ஃபியூச்சர், அவனோட சில்ட்ரன் வந்து என்னன்னா இப்போ ஒரு ஒரு வயசு இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஒரு வயசு பொண்ணுக்கு இல்லை ஒரு பையனுக்கு அவன் வந்து ஒரு 3000 அப்படின்ட்டு வந்துன்னா மந்த்லி சேவ் பண்றான். அந்த 3000 வந்துன்னா சேர்த்து ஒரு 1,20,000 வந்து இப்போதைக்கு வச்சிருக்கான். அவன் பையன் வந்துன்னா ஒரு 4வது இல்லை 5வது தான் படிக்கிற மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க, அஷ்யூம் பண்ணிங்க. அந்த 1,20,000 வச்சு வந்து எப்படி அவன் வந்துன்னா அவனோட சக்சஸ் ஆகுது அந்த ஸ்டோரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து அந்த கேஷாவே வந்து ஒரு பணமாவே சேர்த்து வச்சாங்கன்னா அது வெறும் பணமா மட்டும்தான் இருக்கும். அந்த பணம் வந்து அவனுக்காக வந்து வேலை செய்யாது. அந்த பணம் வந்துன்னா அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும். அதுவே வந்து ஒரு எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான்னா அந்த இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னன்னா ஒரு பூம்னா வந்து ஒரு வளர்ச்சி ஆகும். இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பூம். இப்போ வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இப்போ சென்னை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ரியல் எஸ்டேட் பூம் வந்து நடக்குது. எப்படின்னா இந்த விலை வந்துன்னா இப்போ ஒரு இந்த மந்த் ஒரு விலை வாங்குறோம்னு வச்சுங்களேன், ஒரு 4,000 ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறோம்னா நெக்ஸ்ட் மந்த் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் வந்து என்னன்னா ஒரு 4,100 இல்லை 200 அது மாதிரி வந்துன்னா ஒரு பூம் நடக்குது பார்த்தீங்களா. அது மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் பூம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்றேன் நான். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இதில் பண்றது இல்லை உங்களுக்கு பிடிக்கல கூட ஸ்டாக்கு பாண்டு அது மாதிரி வந்து எக்கச்சக்கமா இருக்குது. அந்த பாண்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த 1,20,000 அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 1,20,000 அப்படின்றது என்னன்னா ஒரு டவுன் பேமெண்ட்டா வந்து என்னன்னா ஒரு ரியல் எஸ்டேட்ல போயிட்டு வந்துன்னா ஒரு 10% இருந்தா போதும். இப்போ டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 10% இருந்தா போதும். அந்த இதை வந்து என்னன்னா டவுன் பேமெண்ட்டை போட்டு வந்து கட்டிட்டு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அந்த ஹவுஸ் வந்துட்டுனா இல்லை ஒரு பிளாட்டை வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி ஒரு ஹவுஸ் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஹவுஸ் வந்து கம்மி லோன் எந்த இதில் வந்து எப்படி கம்மி லோன் கிடைக்குது, பர்சன்டேஜ் லோன் கம்மியாக கிடைக்கிறத வந்து அதில் வந்துட்டுனா அந்த லோனை வாங்கி அந்த லோனை வந்துட்டுனா இந்த இதில் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த இதை வந்துட்டுனா எப்படி இஎம்ஐ பே பண்ணலாம்னா இதில் ஒரு ஹோமோ இல்லை வந்து இது ஒரு பிளாட்டை வந்துட்டுனா ஒரு தரை வாடகை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தரை வாடகையோ இல்லை எதனா ஒரு இதை வச்சு அந்த இதை வந்து ஒரு வீடு கட்டியோ அதில் வந்து வர வாடகையோ அந்த மாதிரி வந்துன்னா அதை வச்சு இதை வந்து அடைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்துன்னா அந்த லோனை வந்து அடைச்சிருவீங்க. உங்களுக்கு அந்த வீடும் இருக்கும். அந்த இன்னொரு வீடு வாங்கினீங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எப்படின்னா ஒரு 0 காஸ்ட்ல வாங்கின மாதிரி உங்களுக்கு இது வந்து ஐடியா தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஆனால் கரெக்டான இதை பார்த்து இது வாங்கணும், இல்லைன்னா வந்து அது வந்து தப்பாக கூட போக முடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல வந்துன்னா இந்த 2வது வீடை வச்சு அடுத்தது வந்து ஒரு அதுல வந்து ஒரு பாண்டு போட்டு அதுல ஒரு அமௌண்ட்டை வந்துன்னா லோனா வாங்கி அந்த லோனை வச்சு இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். அது மாதிரி வச்சு ஒன்றை வச்சு இன்னொன்று வச்சு அந்த மாதிரி வாங்கி வந்துன்னா நம்ம வந்து ஒரு குரோத்தை வந்து பில்ட் பண்ணலாம். மணி அப்படின்றது வந்து ஒரு ஐடியா மட்டும்தான். அந்த ஐடியா வச்சு நம்ம எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துன்னா ஒரு ஸ்மால் லெவல்ல இருந்து ஒரு பிக் லெவலுக்கு போறோம் அப்படின்றது தான் மேட்டர். ஒரு ஐடியா வச்சு நீங்க பணத்தை வெறும் பணமா வச்சு பூட்டிட்டீங்கன்னா அது வந்து ஒரு பயணமே கிடையாது. அது வந்து கடைசி வரைக்குமே தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். பண மதிப்பிழக்கம் அது வந்து இன்ஃபிளேஷன் வந்து அதுல வந்து இன்ஃபிளேஷனை கூட பீட் பண்ணாது அந்த அமௌண்ட். அதுக்கு பதிலாக நீங்க அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பணம் தான் ஐடியா, அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி அடுத்தது எப்படிதான் மூவ் பண்றீங்க அப்படின்றது தான் மேட்டர். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் டு பீட் எனி திங் அப்படின்றது என்னன்னா நீங்க வந்து ஒரு எஜுகேஷன்ன்றது என்னன்னா ஒரு 5,000 வச்சு கூட அதை வந்து 1 கோடியா எப்படி மாத்துறது அப்படின்றது வந்து அறிவு இருந்தா நீங்க ஈஸியா மாத்தலாம். அந்த அறிவை வந்து எப்படி வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றதுன்னா ஒரு செமினார் கிளாஸ் எல்லாம் போகலாம். இல்லை வந்துன்னா ஒரு இதுலயும் வந்து பிசினஸ்லயும் வந்து அந்த பிசினஸ்ல வந்து எக்ஸ்பர்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பர்ட் வந்து கிளாஸ் நடத்துவாங்க. அந்த கிளாஸ் எல்லாம் வந்து அனாவசியம் அப்படின்னு நினைச்சு வந்து நம்ம வந்து விடுறதோட அந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல் தான். அதுக்குன்னு வந்து தெரியாதவங்கள்ட்ட போய் அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஏமாத்து கும்பலும் இருக்கு. அந்த மாதிரி ஏமாறுறதும் தப்பு. ஏமாத்துறவனோட வந்துன்னா ஏமாறுறவன் தான் வந்து முட்டாள் இல்லை வந்துன்னா தப்பு அப்படின்னு வந்து நான் சொல்றேன்.
இன்கம்லேயே வந்துன்னா 3 செட் ஆஃப் இன்கம்ஸ் இருக்கு. இன்கம்ல வந்துன்னா ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ இன்கம் அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ஃபோலியோ இன்கம் அப்படின்றது வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டாக் இல்ல வந்து பாண்ட் இந்த இதெல்லாம் வாங்கி வைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த இதுல வந்து ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது, இந்த ஸ்டாக் வளருது, இந்த ஸ்டாக்ல இருந்து ஒரு டிவிடெண்ட் அப்படின்றதுன்னா பெனிஃபிட், அந்த கம்பெனி வந்து பெனிஃபிட் ஆகும்போது என்னன்னா வளர்ச்சி ஆகும்போது அந்த வளர்ச்சிக்கு வர வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து என்னன்னா திருப்பி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து ஸ்மால் அமௌண்ட்டா வந்து ஷேர்ல வந்து அந்த ஷேரை பொறுத்து டிவிடெண்டா கொடுத்து அந்த வந்து கம்பெனி வந்து செட்டில் பண்ணுவாங்க. அதை வந்து டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷேர் வந்து யூஸ் பண்ணி வர்றதை வந்து போர்ட்ஃபோலியோ இன்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தென் ஒர்க் இன்கம் அப்படின்றது என்னன்னா ஒரு ஜாபுக்கு போயிட்டு நம்ம ரெகுலரா ஒர்க் பண்ணி கிடைக்கிற வந்து சம்பளத்தை வந்து ரெகுலர் இன்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ரெகுலரா போய் இது யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ற மணி வந்து என்னன்னா ஆக்டிவ் இன்கமும் சொல்லலாம். தென் பேசிவ் இன்கம் வந்து என்னன்னா தேர்டு. பேசிவ் இன்கம் வந்து என்னன்னா ஒரு இடம் வச்சு நீங்க வந்து அந்த இதை வந்து ஒரு வீடு கட்டி ரெண்ட்டுக்கு விடுறீங்க, இல்லை வந்து ஒரு ஷாப் வந்து ஒரு கடை கட்டி ரெண்ட்டுக்கு விடுறீங்க, இல்லை வந்து எதனா ஒரு இடத்த வந்து என்னன்னா ஒரு ரெண்ட்டுக்கு விடுறீங்க, இல்லை எதனா ஒரு வந்து பர்பஸ் நீங்க வந்து அந்த இடத்துல ப்ரெசன்ஸே இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த அசெட்ல இருந்து. அதுதான் பேசிவ் இன்கம். அது வந்து தேர்ட் டைப் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 இன்கம்லயே வந்து எந்த லெவல்ல நம்ம இருக்கோம், எதெல்லாம் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபியூச்சரும் உங்களோட குழந்தையோட ஃபியூச்சரும் யார் முடிவு பண்ண போறா அப்படின்றத வந்து யோசிங்க. இன்னைக்கு தான் வந்து சரியான நேரம். நாளை என்று வந்து தள்ளி போடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, சக்சஸ் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் வித் புக்ஸ்.